சூர்யா வந்து நந்தினி குடும்பத்துக்காக தன்னோட அம்மா கிட்டயே சண்டை போடுறாரு. அதே நேரத்தில அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நினைச்சு, அத கேட்டு வந்து ரொம்பவே உச்சி முகர்றது யார் அப்டின்னா, நந்தினியோட அப்பா, அம்மாச்சி எல்லாருமே. அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நமக்காக இந்த மாரி தம்பி பேசுறாங்க. நம்ம குடும்பத்த எந்த இடத்துலயும் அவங்க அம்மான்னு பாராம விட்டு குடுக்காம பேசுறாங்க. அப்டின்னு நெனச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நந்தினி வந்து ஒரு படி மேல போயி, சூர்யாட்ட ரொமான்டிக்காவே கனவு உலகத்தில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அத ஒரு ஜாடையா சூர்யா பார்த்தாலும், இல்ல ஜாடமாடையா நந்தினி பார்த்தாலும் 2 பேரோட ஈர்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. அப்ப நந்தினி என்ன பண்ணியிருந்தாங்க, அத காட்டிக்காத மாரி இருக்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப ரசிக்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்ப இந்த விஷயத்த ஒரு பக்கம் நடந்தா கூட, இன்னொரு விஷயத்த பார்த்து அம்மாச்சி வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருந்தாங்க. ஏன்னா, அவங்க பார்த்த காட்சி வந்து அந்த மாரி. சூர்யா ஒரு இடத்துல தூங்குறாங்க, நந்தினி அவங்க கீழ தூங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்த உடனேயே பெரிய அதிர்ச்சி ஆயிருந்தாங்க. அப்ப அந்த விஷயங்கள எல்லாத்தையுமே நந்தினி கிட்ட கேட்குறாங்க. நந்தினி எந்த இடத்துலயும் சூர்யாவ விட்டு குடுப்பாங்களா அப்படின்னா, விட்டு குடுக்கல. ஆனா அத தாண்டி அம்மாச்சி வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. அதாவது "பத்த வச்சுட்டியே பரட்ட" அப்படின்ன மாரி நம்ம கூட பக்குன்னு ஆச்சுது. அம்மாச்சி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சூர்யாட்ட பத்த வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாரி தெரியுது. இன்னொரு பிரச்சனைய உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற மாரிலாம் எண்ணம் தோணுச்சுது. அப்ப சூர்யா கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா சூர்யா வந்து கேஷுவலா தான் இருக்கிறாருங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல சூர்யாவுக்கு என்னன்னே புரியல. ஏன்னா இவங்க ஒரு அனுபவத்துல உள்ளவங்க அப்படியே ஒரு வார்த்தைய ஜாடமாடையா சொல்லுவாங்க. ஆனா சூர்யாவுக்கு அந்த விஷயம் எதுவுமே புரியல. அப்ப நேரடியா விஷயத்த சொல்லும்போது சூர்யா வந்து அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோதானா மேட்டர் அப்படின்னு சிம்பிளா கேட்குறாங்க. அப்போ இங்க வந்து பதட்டத்தோட போய் பேசக்கூடிய அம்மாச்சி வந்து, அங்க வந்து சூர்யா அத வந்து கேஷுவலா ஒரு நார்மலைஸ் பண்ணி விடுதாருங்க. அப்ப என்ட்ட எந்த தப்புமே இல்ல. அப்ப இது எல்லாமே பண்றது நந்தினி தான். வேணா நீங்க நந்தினிட்ட பேசி பாருங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, அதாவது நந்தினியும் சூர்யாவும் ஒரே பெட்ல தூங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி தான் குடுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாரி எண்ணம் தோணுது. ஆனா அதுக்கு நந்தினி ஒத்துக்குவாங்களா அப்படின்னா, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து நான் இப்போ ஒரு தாய் ஸ்தானத்துல தான் இருந்து என் தங்கச்சிகள பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் தாய்மை அடையறதுக்கோ, கன்சீவ் ஆகுறதுக்கோ எனக்கு இப்போ விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாரியான விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ சூர்யாவுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். சூர்யாவும் எப்போன்னு தான் காத்துட்டு இருக்காரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.